வெல்கம் டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொண்டக்கடலை கீரை தேங்காய் பால்லாம் போட்ட ஒரு கிரேவி. இட்ஸ் அ குவிக் அண்ட் ஈஸி ஹெல்த்தி ஆப்ஷன் ஃபார் அ வீக் நைட் மீல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஹைலி கஸ்டமைசபிள். தேவையான இன்க்ரீடியன்ஸை சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ப்ரொபோர்ஷன்ஸை மாற்றிக்கோங்க. ½ an ஆனியன், 2 inch இஞ்சி, ஒரு 10 கார்லிக்கு சாப் பண்ணது. எனக்கு இதில் கார்லிக் நிறையா போட்டால் பிடிக்கும், அதனால் ஆனியனை கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி நறுக்கினது. இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு கேண்டு கொண்டக்கடலை இருந்ததுன்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நிறையா பச்சை மிளகா காய்ச்சுது, அதனால் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாயும் காரப்பொடியும் தனித்தனியாக போட்டு இது காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, ½ டேபிள்ஸ்பூன் தனியா சீரகப்பொடி, கறி பவுடர்னு கிடைக்கும், அதில் மஞ்சப்பொடி கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதில் 1 டேபிள்ஸ்பூன், 1 கேன் கோகோனட் மில்க்கு. கீரை உங்களுக்கு என்ன கீரை கிடைக்கிறதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கேல் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பேபி ஸ்பினச் கிடைக்கிறது, அதை வச்சுருக்கேன். ½ லெமன், ஆயில் டு சாட்டே எவ்ரிதிங். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலியில் நல்லா சுட்டெடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்ட உடனே நம்ம நறுக்கி வச்ச ஆனியனை போட்டுடலாம். கருவேப்பிலை, கார்லிக், ஜிஞ்சர், பச்சை மிளகாய். இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது குவிக்காக 10 நிமிஷத்தில் பண்ணுற ரெசிபி. இதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரஃப் சாப் பண்ணிட்டா போதும், ரொம்ப ஃபைனாலாம் கட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஆனியன் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுத்து, கார்லிக்கோட பச்சை வாசனையும் போயிடுத்து. இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். தனியா கறி பவுடர் சீரக பொடி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இது இந்த எண்ணெயில் ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை வதக்கும் போது மூடியை போட்டு கொஞ்சம் மூடி வச்சிருந்தோம்னா குவிக்காக வதங்கிடும். இதை நடுவில் 2 தடவை கிளறி விட்டேன். தக்காளி இந்த மாதிரி வெந்தால் போதும், எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போது நம்ம எடுத்து வச்ச ஸ்பினச்சை ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கேண்டு கொண்டக்கடலை யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். கொண்டக்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷமாக கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் டேஸ்ட் பார்க்க போகிறேன். இப்போது இதுதான் நம்மளோட ஃபைனல் கிரேவி குவான்டிட்டி. இந்த நேரத்தில் சால்ட் பார்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுறது நான் ஆட் பண்ண போகிறேன். இதை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது இப்போ நல்லா கொதிச்சுடுத்து இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக இது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி டு கார்னிஷ். நீங்கள் இதை ஹை ப்ரோட்டீன் டிஷ்ஷாக ஆக்கணும்னா இதில் நீங்கள் பன்னீரோ இல்லை டோஃபுவோ ஆட் பண்ணிக்கலாம். லெமனை நான் இப்போ புழியலை, ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் சர்வ் பண்ணும்போது லெமனை புழிஞ்சிட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட கொண்டக்கடலை கோகோனட் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த 1 part மீலை நான் இன்றைக்கி குக் பண்ண மாப்பிளை சம்பா ரைஸோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் மில்லட்டு, கின்வா இல்லை குக் பண்ண நூடுல்ஸ் இதில் போட்டு கூட சர்வ் பண்ணலாம். இதுலேயே காரம் கம்மியாக போட்டிங்கன்னா வெறும்னு சூப்பு மாதிரியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.